பொய் சொல்லல, உண்மையதான் சொன்னாரு. உண்மையை சொன்னாரா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. குளிர்காலத்தில் அடிக்கிற ஒரு சின்ன வெயில் மாதிரி தான் உனக்கு நடந்த கல்யாணமும். உன்னே உலகமா நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு நீ லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பண்ண கல்யாணம் தான் அது. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு இன்னுமா புரியல? நம்ம அமெரிக்காவில் இருக்கும்போது உன் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் ரிச்சர்ட் இருக்கார்ல, அவர் சிஸ்டரோட வெட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மேரேஜ்ல அவங்க ரிங் மாத்தும் போது அதை நான் ஏக்கமா பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டு அதே சர்ச்ல எனக்கு ரிங் மாட்டி விட்ட. ஞாபகம் இருக்கா? சர்ச்ல வச்சு மோதிரம் மாத்தினா அது கல்யாணம் தானே, அதுதான் அவர் சொல்லிருக்காரு. இல்ல, அப்போ அவரு உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் மீன் பண்ணாரா? அவர் என்ன மீன் பண்ணாருன்னு தெரியாது, ஆனா அவர் சொன்னதுக்கான முழு அர்த்தம் இதுவா தான் இருக்கும். என்ன ஆதி, நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நீ சொல்ற எதை நான் நம்பாம இருந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் கூடவா ஜாதகத்துல தெரியும்? எல்லாமே தெரியும். மோதிரம் மாத்தணுங்கிறது நம்மள பொறுத்த வரைக்கும் அது கல்யாணம் தானே. நாம உடம்பால வேணா ஒண்ணு சேராம இருக்கலாம், ஆனா மனசும் உயிரும் ஒன்னதானே இருக்கு. அதனாலதான் உன்னோட ஜாதகத்திலே அவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கு போல. பொதுவா எனக்கு இந்த அஸ்ட்ராலஜில எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் மிராக்கிளா இருக்கு. நான் ஆக்சுவலி ஜோசியர் அப்படி சொன்னப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இப்பதான் உண்மை என்ன தெரியுது. ஆதி, நீயும் நானும் ஒண்ணு சேரணுங்கிறது அந்த கடவுளோட விருப்பம். அதனாலதான் எனக்கு நீ திரும்ப கிடைச்சிருக்க.